எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இன்னும் சற்று நேரத்தில் கூலி திரைப்படம் வெளியாக உள்ள சூழலில் ரசிகர்கள் மத்தியில் பெரும் ஆரவாரத்துடன் திரையரங்குகளில் ஆட்டம் பாட்டத்துடன் மகிழ்ச்சியில் ஈடுபட்டுள்ளனர். இத்தொடர்பான கள நிலவரங்களை பல மாவட்டங்களிலிருந்து எமது செய்தியாளர்கள் தந்த வண்ணம் உள்ளனர். அதைத் தொடர்ந்து தற்போது திருச்சியில் இருந்து எமது செய்தியாளர் இஸ்லாம் தரும் கள நிலவரங்களை கேட்கலாம். இஸ்லாம், தற்போது நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க? அங்கு கூலி திரைப்படம் வெளியாக உள்ள சூழலில் என்ன மாதிரியான ஆட்டம் பாட்டத்துடன் ரசிகர்கள் உற்சாகத்தில் இருக்கிறார்கள்? சார் சார் கேட்குதுங்களா? ஹலோ முதல் காட்சியை காண குதூகலத்துடன் ரசிகர்கள் திரையரங்குகளில் திரண்ட வண்ணம் உள்ளார்கள். அந்த நேரலை காட்சிகளை தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இன்னும் சற்று நேரத்தில் கூலி திரைப்படம் வெளியாக இருக்கின்றது. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அதிக அளவில் ரசிகர்கள் திரண்டு இருக்கிறார்கள். தற்போது இது தொடர்பான முழு விவரங்களை திருச்சியிலிருந்து எமது செய்தியாளர் இஸ்லாம் வழங்கக்கூடிய தகவல்களை கேட்கலாம். இஸ்லாம், தற்போது நீங்க இப்ப எந்த பகுதியில் இருக்கீங்க? அங்க ரசிகர்கள் மத்தியில் எந்த அளவிற்கு ஆரவாரம் உள்ளது? தொடர்பான விவரம். சன் பிக்சர் தயாரிப்பில் நடிகர் ரஜினிகாந்த் நடித்துள்ள கூலி திரைப்படம் இன்னும் சற்று நேரத்தில் திரையரங்கில் வெளியாக இருக்கு. திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை 12க்கும் மேற்பட்ட திரையரங்கில் இந்த திரைப்படம் வெளியாக இருக்கு. முதல் காட்சியை காண்பதற்காக ரசிகர்கள் உற்சாகமாக குவிந்துள்ளனர். குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய அந்த எல்ஏ திரையரங்கத்தில் டிஜே அமைத்து ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். மேலும் வெடி வெடித்தும் மலர் தூவியும் மேலதாளங்கள் முழங்க அவர்கள் இந்த திரைப்படத்தை கொண்டாடி வருகிறார்கள். இங்கே திரண்டிருக்கக்கூடிய ரசிகர்களிடம் நாம் இது குறித்து கேட்போம். வணக்கம், எந்த எதிர்பார்ப்போட இந்த படத்துக்கு வந்திருக்கீங்க? நாங்கள் ரஜினி படம்ன்ற ஒரே எதிர்பார்ப்புக்காண்டி தான் வந்திருக்கோம். இதில் நிறைய ஆக்டர்ஸ் நடிச்சிருந்தா கூட எங்களுக்கு ரஜினி நடிச்சிருக்கதா ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது. 50th anniversary கூலி படம் வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் திருச்சியில் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். படம் நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட இருக்குது. கண்டிப்பாக அந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் மீட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். நாங்கள் நீங்கள் இந்த சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் அந்த திரைப்படம் வருது, எந்த எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்? சார், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அப்புறம் சன் பிக்சர்ஸ் ப்ளஸ் லோகேஷ் கனகராஜ், இந்த 3 பேர் சேர்ந்த கூட்டினால இந்த படம் தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா மட்டும் இல்லை, உலக லெவலில் மிகப்பெரிய ஹைப்பாக இருக்குது. தலைவரோட படம்னா இந்த மாதிரி சின்ன குழந்தைலேருந்து பெரிய வயசான வரைக்கும் வருவாங்க. ஆனால் இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அதோட காரணம், பின்னணி, சூழ்ச்சி என்னன்னு தெரியல. ஆனாலும் இந்த படத்துக்கு ரிப்பீட்டட் பாருங்கள், எல்லாம் 2K கிட்ஸாக தான் இருக்காங்க. இந்த படத்துக்கு தலைவர் ஃபேன்ஸுக்கு வயசாகிடுச்சு, தலைவர் வயசாகிடுச்சுனாங்க. ஆனால் 75 வயசுலேயும் ஒருத்தர் ஹீரோவாக நடித்து அவருக்கு இந்த 3ஆம் தலைமுறையும் ரசிகராக இருக்காங்கன்னா அதுக்கு ஒரே தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி மட்டும்தான். தலைவர் நிரந்தரம், சூப்பர் ஸ்டார் நிரந்தரம். அதனால் இந்த படத்துக்கு ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் இந்த படத்தை மாபெரும் வெற்றி படமாக்கும். சன் பிக்சர்ஸ் தயாரித்த ஜெயிலர் படத்தை விட இது 2 மடங்கு வெற்றி கொடுக்கும் என்பதை திருச்சி மாவட்ட ரஜினிகாந்த் தலைமை மன்றம் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்போட வந்திருக்கீங்க? படம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? படம் சூப்பராக தான் இருக்கும். அது எப்படி இருக்கும் என்னன்னா எங்களுக்கு தெரியாது. தலைவர் வந்தால் அது போதும். படம் சூப்பராக தான் இருக்கும். நாங்களும் அதே ரஜினி நடிச்சிருக்காருன்ற ஒரே காரணத்துக்காக தான் வந்திருக்கோம். கூடவே இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. எங்கள் தலைவர் ஒரு ஆளாக பார்த்தாலே எங்களுக்கு போதும். அவரோட தரிசனத்தை பார்க்க தான் காலையிலே கிளம்பி எல்லா குடும்பத்தோடு வந்துட்டோம். எப்போவும் ஃபர்ஸ்ட் ஷோ வந்துடுவோம், இப்போயும் வந்திருக்கோம். திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து திரையரங்குகளும் ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகிறார்கள். இன்று காலை மத்திய பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய திரையரங்கிற்கு கோவிலில் வழிபாடு செய்து அங்கிருந்து பூக்களை ஊர்வலமாக எடுத்து திரையரங்குக்கு முன்பாக இருக்கக்கூடிய இந்த கூலி திரைப்படக்கூடிய ஃப்ளெக்ஸில் மலர் தூவி அவர்கள் படம் வெற்றி பெற வேண்டும் என வாழ்த்து தெரிவித்தனர். இப்படி ஒரு உற்சாகத்தோடு இந்த திரைப்படம் இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக இருக்கு. இஸ்லாம், தற்போது 9 மணிக்கு திரைப்படம் வெளியாக கூடும் சூழலில் ரசிகர்கள் ஒவ்வொரு திரையரங்குகளிலும் கூட்டமாக குவிந்திருக்கிறார்கள். 9 மணிக்கு திரையிடப்படும் படம் எத்தனை மணிக்கு முடிவடைய உள்ளது? ரசிகர்களின் கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக முன்கூட்டியே திரையரங்குகளில் உள்ள உரிமையாளர்கள் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள்? இஸ்லாம்.
பொதுவாக இந்த முக்கியமான பிரபலமான நடிகர்களுடைய திரைப்படங்கள் வரும்பொழுது முதல் நாள் முதல் காட்சிக்கு வந்து ரசிகர்கள் அதிக அளவில் வந்து கூடி அவர்கள் வந்து உற்சாகமாக கொண்டாடுவார்கள். அந்த அளவில் இன்றைய சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் வெளியாகக்கூடிய அந்த நடிகர் ரஜினிகாந்த் நடித்துள்ள இந்த கூலி திரைப்படம் வந்து மிக பெரிய ஒரு எதிர்பார்ப்பும் வந்து இந்த திரைப்படம் வந்து இன்னும் சற்று நேரத்தில் வந்து வெளியாக இருக்கு. அதன் காரணமாக கிட்டத்தட்ட திருச்சியில் இருக்கக்கூடிய 12 மேற்பட்ட திரையரங்குகளில் கூலி திரைப்படம் வந்து வெளியாகிறது. இதை காண்பதற்கு காலை 6 மணி முதலே ரசிகர்கள் ஒவ்வொரு திரையரங்காகவும் வந்து திரண்டு அவர்கள் வந்து காத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொருவரும் வந்து உற்சாகத்தோடு இந்த திரைப்படத்தை வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. குறிப்பாக வந்து மேலதாளங்கள் மூலமாக பட்டாசுகள் வெடித்து வந்து இந்த திரைப்படத்தை வரவேற்பு விதமாக அவர்கள் கொண்டாடுறாங்க. அதே போல் இந்த நாம் இருக்கக்கூடிய இந்த எளிய திரையரங்குகளுக்கு முன்பாக டிஜே அமைக்கப்பட்டு உற்சாகத்தோடு நடனம் ஆடி பாடல்கள் பாடி அவர்கள் இந்த திரைப்படத்தை வந்து வரவேற்க வந்து காத்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு முன்பாகவே இந்த டிக்கெட்கள் அனைத்தும் வந்து விற்று தீர்ந்ததாக இங்கே வந்திருக்கக்கூடிய ரசிகர்கள் தெரிவித்தார்கள். மிகவும் கஷ்டப்பட்டு இந்த முதல் நாள் முதல் காட்சியை காண வேண்டும் என்பதற்காக பல்வேறு எதிர்பார்ப்புகளோடு வந்திருக்கிறோம். நிச்சயமாக இந்த படம் வந்து வெற்றியடையும் என ஒரு நம்பிக்கையோடு வந்து காத்திருக்காங்க. இங்கே ரசிகர்களுடைய பாதுகாப்பிற்காக அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. அவர்கள் வந்து வரக்கூடிய வழியில் வந்து எந்த விதமான அசம்பாவித சம்பவமும் வந்து நடைபெறாமல் இருப்பதற்காக காவல்துறை சார்பிலும் அதே போல திரையரங்க உரிமையாளர்கள் சார்பிலும் பல்வேறு விதமான நடவடிக்கை வந்து எடுக்கப்பட்டு வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.